Hi people. ஒரே நாள்ல 2 வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். என்ன காரணம் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கான டைம் இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால தான். என்னடா பாலிடிக்ஸை பத்தி பேசவே மாட்டானே, இதுதான் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டப்ப கூட நான் எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தேன், இதுதான் பாலிடிக்ஸ் பத்தி என்னோட லாஸ்ட் வீடியோவா இருக்கும், இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் தம்ப்நெயில்ல மறுபடியும் பாலிடிக்ஸை பத்தி டீடைல்ஸ்லாம் வச்சிருக்கானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா வந்து நான் பாலிடிக்ஸை பத்தி எக்ஸாக்டா பேச போறது இல்ல. பிளஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அதை தான் நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா எலெக்ஷனுக்கு எல்லாரும் கிளம்பி போனாங்க. சென்னையில இருந்து போறப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே வந்து ரொம்ப கிரௌடடா இருந்துச்சு. பஸ் வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிளஸ் வந்துட்டு நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்க டயத்திலே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு ஸ்பீக் அண்ட் ஷேர் வித் யூ. ஒரு பாயிண்ட் என்ன நான் ஸ்ட்ரெஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் ஸ்ட்ரெஸ் பண்ண நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளாம்பாக்கம் இஷ்யூ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய பேர் வந்து கிளாம்பாக்கத்துல போயிட்டு பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவர்மெண்ட்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி தாங்க. ஆக்சுவலா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி 1 month ஆயிடுச்சு. நீங்க ஏன் பஸ் புக் பண்ணல? லாஸ்ட் மினிட்ல டிராவல் பண்ண நினைச்சது உங்க தப்பு தானே. அப்ப இது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு காமன் சென்ஸ் வேணும் நம்ம எல்லாருக்குமே. ஒன்னு ட்ரெயின் புக் பண்ணிருக்கணும், இல்ல பஸ் புக் பண்ணிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நிறைய பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பஸ் புக் பண்ணல. பஸ் புக் பண்ணாதனால அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் வந்து என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஓகே மக்கள் வந்து அதிகமா டிராவல் பண்ண போறதுல அவளுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இத்தனை பேர் டிராவல் பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? நீங்களே நினைச்சு பாருங்க. சோ அதனால மத்தவங்க மேல பிளேம் பண்றதை விட்டுட்டு ட்ரை டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. பர்சனலா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இதை நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து டிஃபரெண்டா யோசித்தேன். சோ அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு பாயிண்ட் நான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பஸ் இல்ல அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறமே வந்து நிறைய பஸ்ஸஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது காலேஜ் பஸ், SRM காலேஜ் பஸ்ஸஸ், மற்ற பெரிய பெரிய காலேஜ் பஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அது மூலியமா உங்களை வந்து மற்ற ஊர்களுக்கு வந்து அனுப்பி விட்டு இருந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் மக்கள் வந்து எல்லாரும் ஸ்டில் இந்த நிறைய பார்ட்டிஸ் வந்து என்ன பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, DMK கவர்மெண்ட் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், DMK கவர்மெண்ட் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா DMK கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னடா இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலா ஆமா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆளுநர் தான் வந்து என்டையர் ஸ்டேட்டை பார்த்துக்கிறார். அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். என்னதான் சிஎம் இருந்தாலுமே அவருக்கு பவர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுதான் வந்து ரியாலிட்டி, எந்த ஒரு ஸ்டேட்டா இருந்தாலும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு we have to think how it is going to be அப்படிங்கிறது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கணும். ஸோ அதனால DMK கவர்மெண்ட் நிறைய பேர் பிளேம் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும் யார் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கவர்மெண்ட் எதிர்க்கிறவங்க தான் போடுவாங்க. ஸோ அதை பத்தி நான் ஸ்ட்ரெஸ் பண்ண நினைக்கல. ஸோ நீங்க வந்து ரீசனபிளா இருங்க. எல்லாமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செகண்டா என்ன அப்படின்னா, இந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க, என்னோட ஓட்டை திருடிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இது வந்து வந்ததுனால அந்த ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆயிருமா அப்படின்னா டெஃபினட்டா சால்வ் ஆகாது. உங்களுக்கே தெரியும், அன்னைக்கு ஓட்டு டேட்ல உங்களால ஓட்டு போட முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் டேட்டை போஸ்ட்போன் பண்ணிலாம் ஓட்டு போடலாம் வைக்க மாட்டாங்க. அது வந்து எந்த விஷயம் நடந்தது கிடையாது. நீங்க இதனால வந்து ரொம்ப பேனிக் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு என்ன கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நீங்க கோவப்படாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, நீங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது, நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் ரூல். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து வீடியோ போடுறதுனால வைரல் ஆயிடுச்சு, வைரல் ஆனாலும் கவர்மெண்ட் வந்து ரீடிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அது பாசிபிளே கிடையாது அப்படிங்கறத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா ரியாலிட்டி இஸ் ரியாலிட்டி. வீடியோல சோஷியல் மீடியால பாசிட்டிவ் திங்ஸ் என்னைக்குமே ஸ்ப்ரெட் ஆகாது, நெகட்டிவ் திங்ஸ் மட்டும் தான் ஸ்ப்ரெட் ஆகும். சோ அதனால வந்து எப்பயுமே வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்க என்ன கவர்மெண்ட் என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிற சொல்லவே இல்லை. சரிங்களா? இப்ப எலெக்ஷனுக்காக வீட்டுக்கு போனவங்க எல்லாரும் ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நெக்ஸ்ட் 1 வீக் அவங்களால எந்த அளவுக்கு பெஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கிளாம்பாக்கத்துல ஒன் ஃபுல் டே நின்றுகிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஜஸ்ட் ஆஃப்டர்நூன் by 1 o'clock நினைக்கிறேன் அந்த என்டையர் பஸ் ஸ்டாண்டே வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. சில பேர் முக்காவாசி பேர் வந்து கிளம்பிட்டாங்க, பாதி பேர் வந்துட்டு இல்ல நான் ஓட்டு போடவே போகல அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ல திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க சென்னையில. அந்த மாதிரி வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, லைஃப் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஓன் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து என்னோட லைஃப் எந்த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓட்டு போட போகணும், நான் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக நீங்க பஸ் அரேஞ்ச் பண்ணலன்னு சொல்லாதீங்க. ஓட்டு போட போறதுக்கு நீங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம போய் பஸ்ல உட்காந்துருவேன், பஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும், நான் ஜாலியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறது யாரோட தப்பு? உங்க தப்பா அவங்க தப்பா? உங்களோட தப்பு தானே. ஓகே, கண்ட்ரி இஸ் ரூல்ட். ஆஃப்கோர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒரு லீடரோட கையில இருக்கு. பட் ஒரு நல்ல ஒரு ரூலிங் நடக்கணும் அப்படின்னா it has to be done by the citizens of the country. So அதனால எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு நம்ம கண்ட்ரியை நல்லதா கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருக்கணும். நீங்க என்னைக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வந்து லீடர்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, மத்தவங்களும் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. நான் வந்து எப்படி வேணாலும் வாழுவேன், ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா நடக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். So that is what we call it as also law of attraction. அந்த புக் படிச்சிருக்க நிறைய பேருக்கு தெரியும். So அத ஒரு பாயிண்ட் வந்து I would like to stress it here. எப்பயுமே
வந்துட்டு ஓப்பன் மைண்ட்ல இருங்க, ரெஸ்பான்சிபிளா இருங்க. அண்ட் பாலிடிக்ஸ் சம்பந்தமா நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த எலெக்ஷன்ல விஜய் ஜெயிப்பார் அப்படின்னா சத்தியமா ஜெயிக்க மாட்டாரு. ஐ கேன் அஷ்யூர் யூ. ஏன்னு உங்களுக்கே தெரியும் ரியாலிட்டி. ஸோ அதனால வந்துட்டு அதெல்லாம் நினைச்சு என்னடா இப்போ அவர் ஜெயிக்க தோக்க போறாரு, அவர் தோத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நியூஸ் வரும், தமிழகத்தை வந்து ஒரு நல்ல லீடரை சூஸ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. ஓகே, ஏன்னா நாம நடக்கிறது தான், அது வந்து நான் இல்லைன்னு சொல்லல. சோஷியல் மீடியால அவருக்கு இருக்கிற அந்த ஹைப், அவருக்கு இருக்கிற அந்த நேம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து யோசிக்கும் போது ஐ ஃபீல் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஜஸ்ட் வுட் லைக் டு ஷேர் திஸ் ஸ்மால் டிப் வித் யூ. ரெஸ்பான்சிபிளா இருங்க. அந்த இன்சிடென்ட்டை பார்த்த உடனே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நினைச்சேன், பட் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் இப்போதான் ஒரு சான்ஸ் கிடைச்சு உட்காந்து பேசுறதுக்கு, அதனால தான் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ. ஓகே, see you guys tomorrow in the next video. Thank you so much.